புயல், மழை, சூறைக்காற்று ஏன் சுனாமியே வந்தாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் பிழைப்பிற்காக நாள்தோறும் கடலுக்கு சென்று வருகிறார்கள் மீனவர்கள். அவ்வப்போது இலங்கையில் சிறைப்பட்டு வீடு திரும்பும் அவர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை அங்கேயே தொலைத்துவிட்டு வருகிறார்கள். இதற்கு ராமநாதபுரத்தை சேர்ந்த முகமது மாலி என்பவரின் கதை ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரையில் பிறந்த இவரது பெயர் முகமது மாலி. தமது 15வது வயதிலேயே தந்தையை இழந்த மாலி குடும்ப பாரத்தை சுமப்பதற்காக அந்த வயதிலேயே வலையை தோளில் சுமக்க ஆரம்பித்தார். பருவ வயதில் மனதில் தோன்றும் காதல் இவரையும் விட்டு வைக்கவில்லை. காதல் மனைவியை திருமணம் முடித்து 3 குழந்தைகளுக்கு தந்தையுமானார் இவர். தற்போது 30 வயதாகும் மாலி 15 ஆண்டுகளாக மீன்பிடி தொழிலாளியாகவே வாழ்க்கையை நடத்தி வந்தார். அசிசன் மூலியமாக சங்கத்தில் எங்கள் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து நீ ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது, ஏன்னா உனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது, கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொட்டாய் போட்டு தந்தவங்க சொந்தமாகவே எனக்கு ஒரு 10 போட்டு சரக்கையும் கொடுத்து தொழில் பண்ண விட்றாங்க. 2 பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை எண்ணி தொழிலில் எப்படியாவது ஒருபடி முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மாலிக்கு வந்ததில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. கடலுக்கு 1000 ரூபா கிடைக்கும், 500 ரூபாயும் கிடைக்கும். அப்படி இருக்கையில் அந்த காசை மிச்சம் பண்ணி கடலுக்கு 500 ரூபா அப்படின்னு சேர்த்து பேங்கில் போட்டு மிச்சம் பண்ணி இருக்கிற நகையை அங்கங்கேயும் வாங்கி என் மாமியார் வீட்டில் நகை வாங்கி எங்கள் அம்மாட்ட நகையை வாங்கி என் பொண்டாட்டி நகை எங்களுக்கு நான் எல்லாம் நான் வாங்கி அடகு வச்சு வட்டிக்கு வாங்கி பணத்தை ஒரு ஆசை. என்ன அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளும் ஒரு ஆசை, ஒரு பார்ட்னர் போட்டு வாங்குவோம் அப்படின்னு. இதில் நானும் என் மச்சானும் சொந்தமாக பார்ட்னர் போட்டு வாங்கினோம். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு அரும்பாடுபட்டு பணத்தை திரட்டி சொந்தமாக விசைப்படகு வாங்கிய முகமது மாலி 4 பேருக்கு முதலாளியாகவும் உயர்ந்தார். ஆனால் அவரது இந்த சந்தோஷம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. இவரது படகு இலங்கை இராணுவத்தினரிடம் சிக்கியது. படகுடன் சிக்கிய மீனவர்கள் சில நாட்களுக்கு பிறகு கரை சேர முகமது மாலி கடன்பட்டு வாங்கிய படகு பல மாதங்களாகியும் இன்னும் அவரது கரம் சேரவில்லை. போட்டை ஏகப்பட்டதை சேதப்படுத்தி எங்களை கைது செஞ்சு கயிறை போட்டு இழுத்துட்டு போனாங்க. இதனால் எங்கள் குடும்பம் இதுவரையும் பட்டியாக தான் இருக்குது. அழுவ முடியல, அந்தளவுக்கு இருக்குங்க சார். சொல்ல முடியல என்னால். ஏன்னா அந்தளவுக்கு கடனாக இருக்கும். 25 லட்ச ரூபா எவ்வளோ சிரமப்பட்டு வாங்கியிருக்குன்னு ஆண்டவனுக்கு தெரியும். குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்க வேண்டியதான், அந்த நிலைமையில் இருக்கும். வாங்கிய கடனுக்கு வட்டி கூட செலுத்த முடியாமல் மீன் கழிவுகளை தரம் பிரிக்கும் தொழிலில் தற்போது ஈடுபட்டு வருகிறார் மாலி. 2 பெண் குழந்தைகளை கரை சேர்க்க படகை எதிர்நோக்கி கரையோரம் காத்திருக்கிறார் முகமது மாலி. இயற்கையோடு எதிர்த்து ஒரு போராட்டத்தை இந்த மீனவர்கள் வாழ்நாள் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மறுபுறத்தில் இலங்கை இராணுவ வீரர்களோடும் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்வாதாரம், இவர்களுடைய வாழ்வு என்றைக்கு வெடியும் என்கின்ற ஏக்கம் இந்த மீனவர்களுடைய ஒவ்வொருவரின் கண்களிலும் தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக சக்திவேல் கணேசுடன் லெனின்.